காற்று விண்டு ஒண்ணுதான் இருக்கு ஆங்கிலத்துல. நம்ம தமிழ்ல காற்றை எல்லாம் பிரித்து இருக்கிறான் தமிழன். திசைக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் தமிழன். இதை சொல்லிவிடுங்க எங்க பிள்ளைகளுக்கு. வடக்கிலிருந்து வருகிற காற்றுக்கு வாடை என்று பெயர். தெற்கிலிருந்து வருகிற காற்றுக்கு தென்றல் என்று பெயர். கிழக்கிலிருந்து வருகிற காற்றுக்கு கொண்டல் என்று பெயர். மேற்கிலிருந்து வருகிற காற்றுக்கு கோடை என்று பெயர். திசைக்கு ஒரு காற்று, திசைக்கு ஒரு பெயர். இது தமிழில் தவிர வேறு எங்காவது உண்டா? காண கிடைக்குமா? அவர்கள் வியாபார காற்று, வணிக காற்று என்று பிரித்தார்கள். ஆனால் நம்மை போல திசைக்கு ஒரு பெயர் வைத்து அழைக்கிற மரபு தமிழில் மட்டும்தான் உண்டு. இப்படி தமிழில் நிறைய சொல்லிக் கொடுங்கள். இந்த நேரத்தில் சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைத்து நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் வேண்டுகோளெல்லாம் இதுதான். தமிழை படிக்க சொல்லுகிறோம். தமிழுக்கு என்ன எதிர்காலம் என்று கேட்டு பல பேர் தமிழை விட்டு தள்ளி நிற்கிறார்கள். தமிழ் படித்தால் பொருள் ஈட்ட முடியுமா? தமிழ் படித்தால் அரசு வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் பதவி கிட்டுமா? தமிழ் படித்தால் வெளிநாடு செல்ல முடியுமா என்று பல பேர் நம்மை கேட்கிறார்கள். தமிழ் வழியில் படித்த ராமேஸ்வரத்து சிறுவன்தான் இந்தியாவின் ஜனாதிபதியான அப்துல் கலாம். அரசு பள்ளியில் தமிழ் படித்து 7 தேசிய விருதுகளும் பத்மஸ்ரீயும் பத்மபூஷனும் பெற்ற ஒரு சராசரி கிராமத்து மனிதன்தான் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறான்.